வந்து உடனே பொங்க பானையை கட்டிவிட்டாப்புல. மந்திர கட்டார கட்டிட்டாங்க. வான வேடிக்கை மிக சிறப்பாக. ஆமாம், வான வேடிக்கை. ஹலோ காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் MSK ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போனீங்கன்னா, நேரம் படப்படன்னு நீங்கள் பேசலான்னு நினைப்பீங்க. இன்னொரு நாங்கள் ஸ்பீடாக திருவிழா கிளம்பிட்டோம். திருவிழா வந்து பூஸ்டர்னு சொல்லுவாங்க. அதனால அங்கே வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை அமைக்கி ஹால்னு கொடுத்துருங்க. எங்கள் வீடியோ எல்லா பேரும் ஃபுல்லாக பார்க்கணும். ஓட்டி பார்க்காதீங்க. எல்லா பேரும் ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகக்கூடாது. ஓகே, அங்கே வீடியோ தான் பார்க்குறீங்க. பாயில் பாருங்க. 5 நாளைக்கு நடக்கும். 5 நாளைக்கும் விசேஷமாக இருக்கும். விசேஷத்தில் முதல் நாள் வந்து அங்கும் பங்காளிங்கெல்லாம் மாமே மச்சன்லாம் எல்லாம் தீர்த்தம் குடம் கொண்டுக்கிட்டு வரத அழைச்சி ரொம்ப விசேஷமாக கோயிலுக்கு கொண்டுட்டு வருவாங்க. இரண்டாவது நாள் காலையில் தீர்த்த குடம் கொண்டுக்கிட்டு ரொம்ப விசேஷமாக செஞ்சாங்க. சாயந்தரம் சாமி ஆற்றுக்கு எடுத்து கொண்டு போய் ரொம்ப சுத்த பூசை செஞ்சு கொண்டுக்கிட்டு வந்தாங்க. மூன்றாவது நாள் காலையில் கொல்லிமலையிலிருந்து பன்றி வாகனத்தை கொண்டு வந்தார்கள். கொட்டுமணக்கோ கோயிலுக்கு கொண்டு போய் அந்த சாயந்தரம் அந்த வாகனத்தோட ஆடு பானை எல்லாம் கொண்டு போய் காட்டு கோயிலில் பொங்க வைத்தார்கள். வாகனத்தை வெட்டி புது சட்டியில் பிடிச்சி ஏந்தி எல்லக்காவை கொடுப்பாங்க. 12 மணிக்கு
டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மோளக்கிருந்தது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் வாரமா வந்து வானம் விடும்போது அதையும் வீடியோ எடுத்துக்க, எடுத்து போட்டு விட்டுரு உன் சேனல்ல. நாங்கள் 2 பேரும் போயிட்டு இருக்கோம் கோவிலுக்கு. சொல்லு. இன்னும் பின்னாடி 2 பேர் வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிலாம் அங்கேயே நிற்கிது. அங்கேயே நின்று பார்க்க போகிறாங்க வான வேடிக்கைலாம். 7 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாங்களாம். சரி, அங்கே போயிட்டு பார்க்கலாம். வான வேடிக்கை மிக சிறப்பாக. ஆமாம், வான வேடிக்கை. பக்கத்திலே வச்சிருக்காங்க. நம்ம அங்கே அட்டையில் நின்று பார்த்தா கூட நல்லது. எங்க? அங்கே அட்டை கீழே ரோட்லையா? அதான் போயிடலாம், அங்கே போயிடலாம். இல்லை, இங்கே பார்த்த இடம் எங்க என்ன? நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி. வளையப்பட்டியில் பெரியசாமி கோயிலில் முப்பூசை நடந்தது. பெரிய அண்ணா சாமி அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடந்தது. அப்போ ஆதி காலத்தில் மக்கள் குறைவாக இருந்தாங்க. குறைவாக இருக்கையில் இவ்வளவு விசேஷமாக கொண்டாடலை. இப்போ மக்கள் அதிகமாயிரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடினாங்க. அந்த மக்கள் கம்மியாக இருக்கையில் ஒரு இடையர் வந்து ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வந்தார். ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வந்தவர் டீ கடையில் டீ குடித்தார். டீ குடிச்சிட்டு வந்து இது என்ன கூட்டம்னு கேட்டார். அந்த இடையர் கேட்டார். இடையர் கேட்டதுக்கு இங்கெல்லாம் முப்பூசை நடக்குதுன்னு சொன்னாங்க மக்கள் சொன்னோடனே ஆஹா, அந்த மந்திரவாதி அந்த இடையர் உடனே பொங்கப்பானை அடுப்பில் இருந்தது. இடையர் வந்து மந்திரவாதி இடையர் வந்து உடனே பொங்கப்பானையை கட்டிவிட்டாப்புல. கட்டிட்டாங்க. கட்டினோடனே பொங்கல் வந்து அப்படியே குருவி போய் நின்றுருச்சு. பொங்காமல் நின்றுச்சு. பொங்கல் வராமல் நின்றுருச்சு. சரின்னு இவர் இந்த இடையர் என்ன பண்ணார், மந்திரம் படித்தவர் அங்கேருந்து மெயின் ரோட்லேயே ஆட்டை பிடிச்சி ஓட்டிக்கிட்டு வந்தார். ஓட்டிக்கிட்டு வந்தோடனே இந்த ஆட்டை பிடிச்சி ஓட்டிக்கிட்டு வரையில் மறுபடியும் வந்து திரும்பி நின்று பார்த்து, என்னை விட நீ என்னடா பெரிய சாமியா, உன்னைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இடையருக்கு சொன்னார். இடையர் சொல்லவும் நீ வந்து என்னை விட பெரியவனான்னு ஒரு வேட்டு எழுப்புனாரு துப்புன்னு. யாரு? பெரியசாமியா தானாவே வெடிலாம் யாரும் வைக்கல. தானாவே சாமி வெடி வச்சிருச்சு. ஒரு வெடி சவுண்டு மட்டும். சரி இதுதானா அப்படின்னு ஆட்டை கையில் பிடிச்ச சாயில் ஒரு பர்லாங்கு தூரம் ஊருக்கு அந்தாங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் போய் அந்த இடத்துல ஆள் அண்டாத இடம், யாருமே இருக்க மாட்டாங்க. மெயின் ரோடு தான். ஆனால் சாயந்தரம் ஆனால் அங்கே பயந்து யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்துல போய் ஆட்டை கையில் பிடிச்ச சாயில், துண்டு தோலில் போட்ட சாயில், மண்டி போட்ட சாயில், நாக்கு தள்ளன சாயில் அந்த இடத்துலையே அந்த இடத்துலையே உயிர் போயிடுச்சு. உயிர் போனோடனேமே இவர் இங்கே வேட்டை எழுப்பினோடனே அந்த பொங்கப்பானையெல்லாம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ, அப்போ வெடி வெடிச்ச உடனே அங்கே மந்திர கட்டு அதான் அதுக்கப்புறம் இவர் நடந்து போயிருக்கிறாரு. பொங்கப்பானை பொங்கிருச்சு. மறுபடியும் இவர் போனவரை இவர் போய் இங்கே போய் வேட்டை எழுப்பிட்டார். மறுபடியும் போய் அதே குன்னி மரத்தான் பெரியசாமி, குன்னி மரத்தானும் அந்த பெரியசாமியும் போய் அவரை உயிரை காவு வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் பொங்கலுக்கு நீ இந்த மாதிரி பண்ண, அதனால உயிரை எடுத்துக்கிறேன்ட்டு உயிரை எடுத்துட்டாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்? என்னது பூசையா?
பூசை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த தடவை 7வது வருஷம் நடந்துருக்குது. ம் என்ன இப்போ நடந்தது. இப்போ நடந்தது 7வது வருஷம். இனிமேல் நடக்க போகுது. 7 வருஷம் கழிச்சு தான் போடுவோம். இனிமே 7 வருஷம் கழிச்சு தான். ஏன்னா அதுக்கு உண்டான சாமியாரெல்லாம் இறந்து போயிட்டு. ஓ, பழைய ஆறுகள்லாம் இறந்துட்டாங்க. இப்போ எல்லாம் புது ஆறுகள். நேற்றையும் கூட இப்படி இல்லை. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து திருவிழாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, பூசைக்கு போயிட்டு வந்துட்டு ரோட்டில் ஒரு டீ குடித்தோம். இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு இங்கே வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு வந்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.